நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க. வண்டி திருப்பி நிறுத்து. 5 நிமிஷத்துல வர. சார் பொண்ணு வீட்டு தானே, கை கால் அலம்பிச்சு காஃபி சாப்பிட்டாங்க. யோ சொன்னது செய்ய. திலகா, திலகா. அப்பா, ஏன்பா வாசலே நிக்கிறீங்க? உள்ள வாங்கப்பா. எங்கம்மா என் பேத்தி மேகலா? எங்க கூப்பிடவள? உள்ளதான் இருக்காப்பா, நீங்க உள்ள வாங்க. அப்பா உள்ள வாங்கப்பா. எப்படிம்மா எப்படிம்மா உள்ள வர சொல்றேன்? இங்க உரியவங்களுக்குரிய இடமும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. பெத்த தலைமகளை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன வீட்டுல எனக்கு எங்கம்மா இடம் இருக்கு? வீடாமா இது? வீடா இது? இத்தனை வருஷமாயும் உன் புருஷ மனசுல இருக்கிற அழுக்கு இன்னும் போகல. அப்படிப்பட்ட மனுஷன் இருக்கிற வீட்டுல நான் கால் எடுத்து வைக்க மாட்டேன். அந்த ஆள் முகத்துல நான் விழிக்கவும் விரும்பல. அடேங்கப்பா, பேச்சு கூடுதலா கேக்குது. என் தம்பிய குறைச்சலா பேசுற தகுதி இங்க யாருக்கும் இல்ல. வயசுக்கு ஏத்த மாதிரி வார்த்தையை விடுங்க. எனக்கு 60 வயசு தாண்டியாச்சு. நான் எப்படி பேசணும் எடுத்து சொல்ற அளவுக்கு நீ ஒண்ணும் பெரிய மனுஷி இல்ல. வயசான போதுமா? அதுக்கான விவரம் வேண்டாம். எல்லா ஊரும் தெரிஞ்சுதான் பேசுறேன். மனசு கொதிச்சு போய் பேசுறேன். ஏன் மனசு கொதிக்கணும்? நானும் என் தம்பியும் தான் இந்த ஏமாத்துக்காரியை நினைச்சு மனசு கொதிச்சு போயிருக்கோம். உங்களுக்கு என்ன, நீங்க பெரிய மனுஷன் தானே. இவங்களோட சேர்ந்து நீங்களும் உண்மையை மறைச்சிருக்கீங்கல்ல. வாய் மூடு. எதுவும் பேசாத. உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. எவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு என் பேத்தி கூட்டிட்டு காலி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பண்றேன். அடேங்க அப்பா, பேத்தியாம்ல பேத்தி. இந்த ஈனப்பிறவி உங்களுக்கு பேத்தி வேணாம். உனக்கு கொஞ்சமாவது மனசுல மனுஷத்தன்மை இருந்தா பேசி புரிய வைக்கலாம். உனக்கு தான் அதெல்லாம் கிடையாது. நீயும் அழுவுற, நீ அழுவுற. உன் அருமை புரியாத இந்த வீட்டுல இனி நீ இருக்க வேண்டாம். வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க ராணி மாதிரி இருக்கலாம். திலகா, நான் என் பேத்தியை கூட்டிட்டு போறேன். அவ ஓஹோன்னு இருப்பா. அவளை தப்பா பேசுறவங்க தலை குனிற அளவுக்கு அவளை வளர்த்து ஆளாக்கி காட்டுறேன் பாரு. இது நடக்கத்தான் போகுது. போமா, போய் துணிமணிலாம் எடுத்துட்டு வா போ. எங்க போற? தயவு செஞ்சு எதுவுமே சொல்லிடாதீங்க. ஒரே ஒரு தடவை போறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்பான்னு சொல்லிட்டு போயிட்டுறேன். ஏய், அதான் நீ ஒரேடியா போய் தொலை போறியா? அப்புறம் எதுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணும்? மறுபடியும் எதுக்கு நீங்க வர போற? ஒரே ஒரு தடவை அவரை பார்க்க விடுங்களேன். அவனை எரிச்சல் படுத்தாம போக மாட்டேன். அத்தை, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? அக்கா, நீ போயிட்டு வா.
என்னடி அப்பா எங்கேயோ போயிட்டாரு. ஏய், ஏய், வாய் மூடு. அப்பா லெட்டர் கலையரசே? எழுதிட்டு எங்கேயோ- கலையரசே? எங்கேயோ போயிட்டாரு. கலையரசே அப்பா கலையரசே அப்பா வீட்டை விட்டு போயிட்டாரு. என்னாச்சு அன்புள்ள அக்கா இனி மன்னிக்கோ, நான் இந்த ஊரை விட்டு போகிறேன். ஐயோ தம்பி! ஐயோ கலையரசு! எனது இந்த முடிவிற்கு நான் தான் காரணம். என் தொழிலில் தோற்று போய் நான் அதல பாதாளத்தில் விழுந்து விட்டேன். என் அனுபவமும் திறமையும் என்னை கைவிட்டு விட்டது. ரெசார்ட் விஷயத்தில் நான் எடுத்த முடிவால் நடுத்தெருவுக்கே வந்து விட்டேன். எனது சேமிப்பு, சொத்து, அபார்ட்மெண்ட்டுக்காக எனது கஸ்டமர்ஸ் கொடுத்த லட்சக்கணக்கான பணம் எல்லாமே போய்விட்டது. சம்பந்தியிடம் 40 லட்சம் கடன் வாங்கி என் மகள் கண்மணியின் வாழ்க்கையையும் கெடுத்து விட்டேன். இந்த பிரச்சனையை சமாளிக்க எனக்கு வழியும் இல்லை, தைரியமும் இல்லை. ஐயோ, நான் யார் முகத்தில் முழிக்க கூடாது என்று இருந்தேனோ அவளே மித்ராவாக நம் வீட்டில் வந்து இருந்திருக்கிறாள். அதை எல்லோரும் என்னிடம் மறைத்து விட்டார்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐயோ, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என் பிள்ளைகளும் என்னை எதிர்த்து பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டார்கள். நான் முதலில் சாகத்தான் நினைத்தேன். ஐயோ கலையரசு! நான் பிணமானாலும் என் பிணத்தின் மேல் காரி துப்புவார்கள். அதனால் ஊரை விட்டு கண்காணாத இடத்திற்கு போகிறேன். கலையரசு! அக்கா, எப்போதும் உன்னிடம் சொல்லிவிட்டு தான் எந்த காரியத்தையும் செய்வேன். இந்த விஷயத்தில் உன்னிடம் சொல்லாமல் செல்கிறேன், என்னை மன்னிக்கவா? ஐயோ கலையரசு! தம்பி கலையரசு! ஐயோ தம்பி கலையரசு! அடி பாவிங்களா, போங்கடி, எல்லாம் நாசமா போச்சு. பாவிங்களா, என் தம்பி இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுட்டீங்களேடி, விட்டுட்டீங்களே. எல்லாம் இந்த ஓடுகாலி எழுதான், இந்த ஓடுகாலி எழுதான். ஓடுகாலி போதுமாடி, போடி வெளியே. ஏய் விடுடா, போடி, போடி வெளியே, போடி, போடி வெளியே. டேய், உங்க அப்பா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்டா. எல்லாம் இவளாலதான், எல்லாம் இவளாலதான்டா, எல்லாம் இவளாலதான். போதுமா ஐயா, போதுமா? என் தம்பி போயிட்டான், என் தம்பி வீட்டை விட்டே போயிட்டாயா. எல்லாருமா சேர்ந்து என் தம்பி அனுப்பி வச்சிட்டீங்கல்ல, போதுமா? எதுக்கு நீ நிக்கிற? போடி, போடி வெளியே. ஏய் ஏய், யாருக்கு போன் பண்ற? வாடிங்க, சொல்லுடி, யாருக்கு போன் பண்ற? கண்மணி அக்கா. எதுக்கு? அந்த கடைக்கார பையன் இங்க வரதுக்கா? இப்பவே வரதுக்கா? பாவி பாவி, போடி இந்த பக்கம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ பேசாம இரு. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறீங்களா? அப்பாவை கடைசியா பார்த்தது யாரு, பேசுனது யாரு? தாத்தா, அப்பா நைட் ஆடிட்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. ஆடிட்டர்? சரியா? ஆடிட்டர் ஆபீஸ் உனக்கு தெரியுமா? தெரியும். தயவு பண்ணி எல்லாரும் தைரியமா இருங்க, பொறுமையா இருங்க. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். வாடா, வா போலாம். ஐயோ, இந்த வீட்ல என்னடி நடக்குது? அவரு எங்க போனாருன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ணிட்டு போயிட்டாரடி உங்க அப்பா. அமுதா, தயார் பண்ணிட்டேன் எல்லாத்தையும்? தயாரிச்சுக்க. கண்மணி, அம்மாடி கண்மணி. அத்தை, என்னம்மா மூஞ்சி நேத்துக்கு இப்படி வீங்கி இருக்கு? உன் வீட்டு பிரச்சனையே நினைச்சுக்கிட்டு இருந்தியா? விட்டு தள்ளுமா. கண்மணி, காபி சாப்பிடுறியாமா? வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன அத்தை, இப்பவே சமைச்சிட்டு இருக்கீங்க? பேச்சு முத்தானனுக்குமா. எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் செய்றீங்க? பேச்சு முத்தானனை உங்க மாமா கடன் வசூல் பண்ணிட்டு வர சொல்லிட்டாரு. அவர் போகணும் இல்லையா, அதான் இதை கட்டி கொடுக்கணும். அதான் தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா போற இடத்துல பணத்தை வசூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பி வருவாரு. என்னம்மா பண்றது, குடுக்கல் வாங்கல்ங்கிறது நம்ம தொழிலா போச்சு. கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் பார்க்க முடியுமா? சரி,
இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு பேச்சு முத்தன கிட்ட கொடுத்துறியா? நான் அமுதாவும் ஆஸ்பத்திரிக்கு போய் தாமரையை பாத்துட்டு வந்துடுறோம். என்ன அமுதா போலாமா? மாமா காப்பி குடிச்சிட்டு வந்து. அதெல்லாம் கண்மணி கொடுத்துப்பா. உன் மாமனார் கொஞ்சம் காஃபி கொடுத்துரு, மறந்துடாத. வா 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 வா, சீக்கிரம் கிளம்பு, நேரமாச்சு. என்ன அங்க ஒண்ணு தாமரையை பார்க்க கிளம்பிட்டியா? ஆமாங்க. சரி சரி, போயிட்டு சீக்கிரம் வந்துரு. சரி. அம்மாடி கண்மணி, உன் மாமா வந்துட்டாரு, கொஞ்சம் காஃபி கொடுத்துருமா? சரிங்க அத்தை. என்ன வேணும்? ஐயா பாக்க. போங்க. குமரேசா வாயா வா வா. வாயா குமரேசா, என்ன காலையிலே வந்துட்ட? இந்தாங்க ஐயா, உங்ககிட்ட வாங்கின பணம் அசலும் வட்டியும் மொத்தமா இருக்கு. பரவாயில்லையே, பணத்தை கரெக்டா கொண்டு வந்துட்ட. ஈரு காபி சாப்பிட்டு போலாம். அம்மா ஐயா அதெல்லாம் வேணாங்க. காபி சாப்பிட்டு அந்த கடனை வேற நான் சுமக்கணுமா? இனிமே உங்க சங்காத்தமே வேணாம் சாமி. ஏயா ஏன் ஒரு மாதிரியா பேசுற? பின்ன என்னங்க, புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு இந்த ஆள் என்ன டார்ச்சர் கொடுத்தா தெரியுமா எங்களுக்கு? ஏன் குமரேசா, என்னையா என் மேல அபாண்டமா ஒரு பழி சுமத்துற? போயா நீயும் உன் பேச்சும். பணமெல்லாம் கொடுத்தாச்சு, இனிமே என் வீட்டு பக்கம் வந்து பாரு, அப்புறம் சொல்றேன். ஏப்பா பேச்சு முத்து என்ன பண்ணா? ஏன் கோவப்படுற? ஏதோ எங்க கெட்ட நேரம் கை நீட்டி காசு வாங்கிட்டோம், அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணலாமா? காசு வசூல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து இந்த ஆளு எவ்வளவு டார்ச்சர் பண்ணார் தெரியுமா? நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கு ரோஷமான இருக்கு. சரி சரி, அழுவாதம்மா. பேச்சு முத்து என்ன பண்ணாங்க போய்? என்ன மாமா என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. என்னம்மா அவன் ஒண்ணுமே பண்ணலங்கிறான், நீ அழுதுகிட்டு இருக்க? என்னது ஒண்ணுமே பண்ணலையா? என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. கொடுமைங்க, என்னெல்லாம் பண்ணாரு தெரியுமா? என்னங்க நீங்க இந்த அளவுக்கு இந்த ஆளு வந்து டார்ச்சர் பண்ணாரு சொல்ற சிரிக்கிறீங்க? இவ்வளவுதான் பண்ணானா? நான் என்னென்னமோ நினைச்சேன். இந்த பாருப்பா, இனிமே பணம் வேணா கேளு, நான் எப்ப வேணாலும் தரேன். ஐயோ எனக்கு எல்லாம் ஒண்ணு வேணாங்க. இவரை எந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. அங்க யாராவது வயிறு எரிஞ்சு சாபம் விட்டாங்கன்னா உங்க குடும்பம் விளங்காம போயிடுங்க. நிறுத்துறா. பணம் வாங்கும் போது மட்டும் சாமி தர்ம பிரபுன்னு சொல்ல வேண்டியது, கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டா சாபம் விட வேண்டியதோ? நீ ஒழுங்கா பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா நான் எதுக்கு இவனை அனுப்ப போறேன்? மாமா இத்தனைக்கும் அவங்க வீட்டுல போய் நான் அராஜகமான முறையில் நடந்துக்கல மாமா, வெறும் சாத்விக முறையில் தான் கேட்டேன். சரி சரி, அவன் கிடக்குறான் விடு. இந்த பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு அவன் கணக்க முடி. சரி சரி, அடுத்த வசூல் கிளம்பிட்டியா இல்லையா? ரெடி ஆயிட்டு மாமா, சாப்பாடு ரெடி ஆச்சுன்னா கிளம்பிடுவேன். என்னமா கண்மணி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? எடுத்துட்டு வா. தபார் பேச்சு முத்து, இன்னைக்கு நீ எங்க வசூலுக்கு போற தெரியுமில? எங்க மாமா? நம்ம சம்பந்தி கலையரசு வீட்டுக்கு. உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி சினி டைம்ஸ் என்டர்டெயின்மெண்ட், எண் 1, ராஜா அண்ணாமலை சாலை, புரசைவாக்கம், சென்னை 84. நட்சத்திர எழுத்தாளர் ரா முருகவேலின் மிளிர்கள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி மிளிர்கள் கேளுங்க.